ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் அனிதா கிருஷ்ணன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வெள்ளூர். இன்று நாம் பார்க்க இருப்பது வரும் சனிக்கிழமை 8ஆம் தேதி பிப்ரவரி 8 சனிக்கிழமை பைமி ஏகாதசி அல்லது ஜெய ஏகாதசி என்று அழைக்கப்படும் அந்த ஏகாதசி பற்றிய அந்த மகத்துவம், அதனால் விரதம் இருப்பதனால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஏகாதசிக்கு ஒரு கதையும் இருக்கிறது, அது பிறகு பார்க்கலாம். முதலில் இந்த ஏகாதசியில் விரதம் இருப்பதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், பாவங்கள் போகும், பாவங்கள் அறவே ஒழியும். இரண்டாவதாக, பேய் பிசாசு பூதகணங்களின் உடலில் இருந்தாலும் கூட அதிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும். அந்த உடலை விட்டு அவர்கள் விடுதலை அடைந்து விமோச்சனம் பெறுவார்கள். அது இரண்டாவது. மூன்றாவது, தடைகள் அனைத்துமே நீங்கும். இந்த ஏகாதசியின் பெயரிலேயே ஜெயம் இருக்கிறது. ஜெயம் என்றால் வெற்றி என்று பொருள். எனவே இருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கி வெற்றி, ஜெயம் எப்பொழுதுமே நமக்கு கொடுக்கும். அதுவே இந்த ஏகாதசியினுடைய பலன். இதனை யுதிஷ்டர் மகாராஜா, யுதிஷ்டர் சக்கரவர்த்தி கிருஷ்ணரிடம் கேட்டார். இந்த பைமி ஏகாதசி என்றால் என்ன, அதற்கான மகத்துவம் என்ன என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர் பதில் கூறுகிறார். இந்திரலோகம் நமக்கு அனைவருக்கும் தெரியும் இல்லையா? தேவலோகம். தேவலோகத்தில் இந்திரன் அதனுடைய தலைவன். இந்த இந்திரலோகத்தில் இந்திரனுடைய சபையில் அந்த நந்தனா என்ற நந்தவனத்தில் அனைத்து இசைக்கலைஞர்களும் கூடி பாடல்களை பாடியும் நடனம் தேவ கன்னிகைகள், அப்சரஸ் எனப்படும் தேவ கன்னிகைகள் நடனம் ஆடிக்கொண்டும் இருந்தார்கள். அந்த இடத்திற்கு பெயர் நந்தனா என்ற இடம். அதில் பல இசைக்கலைஞர்கள் பாட்டு பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த பாடகர்களில் மிகவும் தலைமை வாய்ந்தவர் புஷ்பதந்தா என்று அழைக்கப்படுபவர். மற்றும் இந்திரனுடைய சபையிலே ஒரு இசைக்கலைஞர் இருந்தார், அவருடைய பெயர் சித்திரசேனர். அந்த சித்திரசேனரும் அவருடைய மனைவியும் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நடனத்தையும் பாடலையும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சித்திரசேனருடைய மனைவி பெயர் மாலினி. அவர்களுக்கு ஒரே ஒரு புதல்வன், அவன் பெயர் மால்யவன். மால்யவனும் நன்றாக பாடக்கூடியவர். அவரும் அந்த பாடல்களை ரசித்து கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்தார். அந்த தேவ கன்னிகர்கள் நடனம் ஆடிக்கொண்டிருந்த சமயத்தில் அந்த தேவ கன்னிகர்களில் ஒருவர் புஷ்பாவதி. அந்த புஷ்பவதி என்ற அந்த தேவ கன்னிகை என்ன செய்கிறாள், இந்த மால்யவனை பார்த்து மிகவும் ஈர்க்கப்படுகிறாள், கவரப்படுகிறாள். எனவே நடனத்தை தவறாக ஆடிக்கொண்டிருக்கிறாள். அதே போல் அந்த மாலினியுடைய புதல்வனான மால்யவனும் அவனும் அந்த புஷ்பவதியால் ஈர்க்கப்பட்டு அவனும் தவறாக பாடிக்கொண்டிருக்கிறான். இப்படி தடுமாற்றமாக பாட்டும் நடனமும் இரண்டுமே தடுமாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனை பார்த்த இந்திரன் அவர்களை பார்த்து சாபம் கொடுக்கிறார். எதற்காக இவ்வாறு செய்கிறீர்கள்? தவறாக செய்ததனால் நீங்கள் பூலோகத்திற்கு சென்று பேய் பிசாசு அந்த வடிவம் எடுத்து அங்கே அந்த சாபம் பெற்று அங்கே நீங்கள் வாழ்வீர்கள் என்று சாபம் விடுகிறார். எனவே இந்திரலோகத்திலிருந்து அவர்கள் அடுத்த கணமே பூலோகத்தில் விழுகிறார்கள். அவர்கள் விழுந்த இடம் எது என்று கேட்டால் இமயமலை. இமயமலை என்றால் நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அந்த தட்ப வெப்பநிலை மிகவும் குளிர், பயங்கர குளிராக இருக்கும். உடல் நடுக்கம் இருக்கும், பல் நடுக்கம் இருக்கும். அவர்களால் எதையுமே செய்ய முடியாது. அப்படி நடுங்குகிறார்கள் அவர்கள் இருவரும். பேய் பிசாசு வடிவம் எடுத்ததால் மிக பயங்கரமாக இருக்கிறார்கள். பார்ப்பதற்கே பயங்கரமான தோற்றத்தில் இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதனால் இங்கும் அங்குமாக சுற்றி திரிகிறார்கள். உண்ணுவதற்கு உணவும் இல்லை. உண்ணாமல் அன்று இரவு முழுவதும் உறங்காமலும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அதிர்ஷ்டம் என்னவென்றால், அன்று பைமி ஏகாதசி எனப்படும் இந்த ஜெய ஏகாதசி. எனவே ஏகாதசி என்று தெரியாமலே அவர்கள் உண்ணாமலும் அன்று இரவு முழுவதும் உறங்காமலும் இருக்கிறார்கள். எனவே அந்த ஏகாதசிக்கான பலன் கிடைக்கிறது. அடுத்த நாளே அவர்கள் அந்த பூத உடலை விட்டு அந்த அருவமான உடலை விட்டு மிக அழகான அந்த தேவ உருவத்தை பெறுகிறார்கள். உடனே இந்திரலோகத்திற்கு செல்கிறார்கள். இந்திரன் அவர்களை பார்த்து மிகவும் அதிர்ச்சிக்கிறார், பிரமிக்கிறார். எப்படி உடனே நீங்கள் வந்துவிட்டீர்கள், உங்களுடைய அந்த தேவ உருவத்தை எடுத்துக்கொண்டு எப்படி மீண்டும் நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பூலோகத்தில் இந்த பூத உடலுடன் அந்த பேய் பிசாசு உடலுடன் தான் நாங்கள் விழுந்தோம், இமயமலையில் விழுந்தோம். அன்று இரவு முழுவதும் உறங்காமல் இருந்தோம், உண்ணாமலும் இருந்தோம். அன்று பைமி ஏகாதசி எனப்படும் இந்த ஜெய ஏகாதசி. எனவே எங்களுக்கு பாவ விமோசனம் கிடைத்தது என்று கூறுகிறார். அதனை கேட்டு இந்திரனும் மிகவும் சந்தோஷம் அடைகிறார். இனிமேல் இந்த தவறை செய்யாமல் இருங்கள் என்று கூறுகிறார். அவ்வளவு விசேஷமானது இந்த பைமி ஏகாதசி எனப்படும் ஜெய ஏகாதசி. எனவே நம்மளுடைய பாவங்களை போக்க வேண்டும் என்றால் நாம் அனைத்து விரதங்களை கடைபிடிக்க விட்டாலும் இந்த ஏகாதசி மாதத்தில் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ வரும் இந்த ஏகாதசியை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக வரும் சனிக்கிழமை 8ஆம் தேதி பிப்ரவரி 8ஆம் தேதி வருகின்ற இந்த பைமி ஏகாதசியை நாம் கடைபிடித்து நம் வாழ்வில் 7 ஜென்மங்களுக்கு முன்பு நாம் செய்த பாவங்களையும் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களையும் போக்கி அந்த பகவானுடைய திருவடிகளில் சரணடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.